செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் ஜெபம் பாகம் 2. லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னார், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இந்த ஜெபம் நமக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 24வது அதிகாரம் 44வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்னார். நம்ம இந்த பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறதற்கு தான் இந்த சபையிலே நம்மளை கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பரலோகத்திலே இருந்தவர் இறங்கி வருவாரே, நம்மளை அழைத்து கொண்டு போய் பிதாவோடு கூட கொண்டு போய் சேர்ப்பாரே. அதற்கு நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய ஜெபத்தை குறித்து தான் நாம் ஒரு பகுதியை கடந்த வாரம் தியானித்தோம். இன்றைக்கு அடுத்த பகுதியை தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது 5வது வசனங்கள். பூமிக்குரிய கூடாரம் ஆகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாமளாகவே நம்மை ஆயத்தப்படுத்த முடியாது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன் நம்மளை ஆயத்தப்படுத்த முடியாதுன்னு சொன்னா, அவருடைய வருகைக்கு தேவன் எதிர்பார்க்கிற பல காரியங்கள் உண்டு. அது நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்கும் பொழுது நம்மளை எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்த முடியாது? அதனால தான் வசனம் சொல்கிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறவரும் அவரே என்று எழுது. ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறவர் என்று சொன்னால், அவர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து கொடுக்கிறது. நமக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்த நோக்கமே ஒரு மனவாட்டி சபையாய் உருவாக்கி அவருடைய வருகையிலே மறுரூபமாக்கப்படுவதற்காக தான் அந்த அபிஷேகத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. அசதியாக அஜாக்கிரதையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக தான். ஏனென்றால் நாம் கடந்த வாரம் தியானித்தோம், அவருடைய வருகையில் காணப்பட அவர் என்னென்ன காரியங்களை எல்லாம் எதிர்பார்ப்பார் என்று கடந்த வாரம் தியானித்தோமே. எபிரேயர் 12:14 வசனத்தின்படி பரிசுத்தம் இல்லாமல் அங்கே போகவே முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் நமக்கு இருக்க வேண்டும். யோவான் 5வது அதிகாரம் 28-29 வசனத்தின்படி அங்க போக வேண்டும் என்றால் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.
அப்படின்ற பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய நன்மை என்ன என்று நமக்கு தெரியாது. அந்த நன்மையை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நம்மளை வழிநடத்த வேண்டும். தானியேல் 12வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தின்படி பரலோகத்துக்குள் ஞானவான்கள் தான் போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 6வது வசனம், அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தேவன் எதிர்பார்க்கிற உண்மை என்ன என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லித்தர வேண்டுமே. நாம் ஜெபிக்க வேண்டும். 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தின்படி பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய தேவன் எதிர்பார்க்கிற அன்பு உண்டு. அந்த அன்பு என்ன என்று நமக்கு தெரியாதே. அந்த அன்பை கற்றுக் கொடுத்து அந்த பாதையில் அவர் நம்மளை நடத்த வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25 26 வசனத்தின்படி யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருந்தால் பரலோகத்திற்குள் போக முடியாதே எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் அந்த மன்னிக்கிற சுபாவத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டுமே. அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டுமே. இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறதற்கு தான் தேவன் இப்பொழுது நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். முதலாவது, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் உண்டு. நல்லா கவனிங்க. அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்கு தரவும் வேண்டும். அந்த பரிசுத்தத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு அந்த அறிவை கொடுக்கவும் வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய பரிசுத்தத்திற்குள் கர்த்தர் நம்மளை கொண்டு வர வேண்டும். அந்த பரிசுத்தத்தின் பாதையில் நடத்த வேண்டும். அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் நம்முடைய ஜெபம்தான். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனமே தெரியாம அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. அந்த வசனத்தை வைத்துத்தான் அந்த பரிசுத்தத்தை கேட்க முடியும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தில் தேவனுடைய பரிசுத்தவான்கள் எப்படி நடந்தார்கள், அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நல்லா கவனிக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்படின்னா பரிசுத்தம் இல்லாமல் உள்ள போக முடியாது. அப்படியா தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்ன? What is that holiness to inherit the kingdom of God? What is that holiness to be taken up when Jesus comes? What is that holiness to be transfigured at the time of rapture? நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்படி என்ன? அது என்ன பரிசுத்தம்?
நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தர் என்று சொல்லுகிறாரே, அப்ப அவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் என்ன? லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கேற்ற பரிசுத்தங்கிறாரே. அந்த எனக்கேற்ற பரிசுத்தம்னா என்ன? 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னாரே. அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு நடக்கை, எவ்ரி ஆட்டிடியூட், உன் பார்வையில பரிசுத்தம், உன் வார்த்தையில பரிசுத்தம், நீ நடக்கிற நடக்கையில பரிசுத்தம். உன் பரிசுத்தம் உன்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நல்லா கவனிங்க. அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நாட் எக்ஸ்டர்னல்லி பட் இன்டர்னல்லி. நல்ல கவனிங்க. அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தங்கிறது நம்முடைய இருதயத்துல தான். ஆபிரகாமுடைய இருதயத்தை தான் உண்மையுள்ளது என்று கண்டு வாக்குத்தத்தம் கொடுத்து உடன்படிக்கை பண்ணினார். அவருடைய இருதயத்தில் உள்ள உண்மையை தான் பார்த்தார். அப்படின்னா உன் முகத்தை பார்த்தோ உன் நடக்கையை பார்த்தோ அவர் பரிசுத்தத்துக்கு கணக்கு போட மாட்டாரு. உன் இருதயத்தை தான் பாவம். அதனாலதான் என் ஆண்டவர் இயேசு சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என் ஆண்டவர் இயேசு சொன்னார், ஐயா, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்னு சொன்னாரே. எதற்காக இருதயத்தை சொன்னார்? நல்ல கவனிங்க. அந்த இருதயம்தான் கேடு நிறைந்தது. அந்த இருதயத்துக்குள்ளதான் பிசாசு பலவித காரியங்களை சொல்லி கரைப்படுத்துவான். அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா? எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே தீருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன். இருதயத்தை ஆராய்கிறவர், அவர் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவர். அப்ப அவர் பார்க்கிறது இருதயத்தை தான் பார்ப்பாரு. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய கண்ணுன்னு சொல்றது அது ஒரு ஸ்கேன் மிஷின். அது ஸ்கேன் பண்ணிடும். உன் இருதயம் திருக்குள்ளதா இருக்குதா, கேடு நிறைந்ததா இருக்குதா, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் இயேசு சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும்
தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப அந்த இருதயத்தை பார்க்கிறவரு உன் இருதயம் விபச்சாரத்துல நிறைந்திருக்கதான் பார்த்துருவாரு. நீ பார்க்கிற என்ன பார்வை பார்க்கிறங்கிறது யாருக்குமே தெரியாது. நீ பார்க்கிற பார்வை நல்ல பார்வையா அது இச்சையாங்கிறதை அவர் பார்ப்பாரு. நல்லா கவனிங்க. The heart, when it is corrupted by any kind of lust, the whole body will be defiled. நல்லா கவனிங்க. உன் இருதயம் கரைப்படும் பொழுது உன் முழு சரீரமும் கரைப்பட்டுரும். நமக்கு தெரியாது, அவருடைய வருகையில மறுரூபமாக முடியாது. அப்படின்னா யூ ஹேவ் டு ஆஸ்க். உன் ஜெபத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாரும் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் உன் ஜெபத்தில் எனக்கு ஒரு சுத்தமான பார்வையை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு சுத்தமான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நல்லா கவனிக்க வேண்டும். எத்தனை வயசானாலும் சரி லஸ்ட் இருக்கும், போயிடாது. அவர் விடுதலை கொடுக்கலைன்னா அவ்வளவு ஈஸியா போயிடாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல இருந்து விடுதலை வேணும்னு 60 வயசுக்கு மேல உள்ளவங்க கூட என்கிட்ட வந்து சொல்லி ஜெபித்திருக்கிறார்கள். அப்ப அது ஒரு இருதயமானது திருக்குள்ளது, அது கேடு நிறைந்தது, அது அறியத்தக்கவன் யார்? வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நல்லா தெரியுங்க. நல்ல பரிசுத்தங்கிறது நீ எந்த அளவுக்கு தாகமா இருக்கங்கிறத பாப்பாரு. பரிசுத்தத்தை குறித்து நீ கேட்கணும், அவர் சொல்லி கொடுப்பாரு. நீ ஆண்டவரத்துல நீ வரன்களையும் அதையும் இதையும் கேட்டா கொடுப்பாரோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்குண்டான காரியங்களை கேட்டீங்க உடனே தருவாரு. அதை பெற்றதுனால தான் சொல்றேன். அவருடைய சமூகத்துல எவ்வளவு நீ தாகமா இருக்கேன்னு சொல்லி பாப்பார். உண்மையா கேட்கிறியா இல்ல கடமைக்கு கேட்கிறியா பாப்பாரு. அப்ப நீ என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது உள்ள பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்த்து கேட்கணும். இந்த பரிசுத்தத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் அப்படி கேட்டிருக்கிறேன். சும்மா பரிசுத்தம் வந்துருன்னு நினைக்காதீங்க, அப்படி கேட்டிருக்கிறேன். அப்படிலாம் கேட்டு என்ன அந்த பாதையில கொண்டு வந்துட்டு தான் என் கையில் ஆடுகளை கொண்டு வந்து கொடுத்து இருக்கிறாரு ஐயா. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அப்ப எப்படி அதை வேதத்தை வைத்து எப்படி கேட்கிறது? அது யாகமம் 39வது அதிகாரம் 7வது வசனம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். யோசேப்பின் மேல் கண் போட்டு என்ன அர்த்தம்? அவனை இச்சிக்கிறா. அவளால் அந்த இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியல. திருமணம் முடித்தவள் தான். நல்ல கவனிங்க, அவ திருமணம் முடித்தவள் தான். அவனை இச்சிக்கிறா. 10ல் இருந்து 12 வசனங்கள். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். நல்ல கவனிங்க, இது ஒரு முக்கியமான பகுதி. How was Joseph
is so holy before the sight of God. அவன் ஒரு வாலிபன், அவன் திருமணம் முடிக்காதவன். எதனால அவனுக்குள்ள அந்த பரிசுத்தம் வந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டும். அதே மாதிரி ஆண்டவரத்தில் கேட்க வேண்டும், கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஜெபத்தை குறித்து தான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். அவன் எப்படி ஜெபிக்க வேண்டும் வாசிப்போம். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை, ஒருத்தம் கூட இல்லை. அவ பெரிய தந்திரசாலி, எல்லாத்தையும் அனுப்பிட்டா. No one was there. எந்த பாவம் செய்தாலும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்தை அப்படி ஆக்கிட்டா. வாசிப்போம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். நல்லா கவனிங்க, வெளியே ஓடி போனான்னு எழுதப்பட்டிருக்கிறது. அது அவனுடைய ஞானத்தை குறிக்கிறது. We need a wisdom to protect our holiness. நல்லா தெரிஞ்சுக்கிட வேண்டும். We need a wisdom to protect the holiness. The wisdom will reveal the attitude of your person. எந்த நோக்கத்தில் ஒன்றை பழகுறாங்கிறது அந்த ஞானமே தெரியப்படுத்திடும். நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஞானவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தானியேல் 12:2-3 எழுதப்பட்டிருக்கிறது. அவ வெறியில நிற்கிறா, அவ வெறியில நிற்கிறா. நல்லா கவனிக்க வேண்டும். அவன் ஓடலைன்னா காலி பண்ணிடுவா. அப்ப அந்த ஓடுறான்னு சொன்னா அது ஞானம். அது ஞானம்னு சொன்ன தீனம் அவனை வற்புறுத்தியும் அவன் செய்யல. காரணம் என்ன? அந்த இடத்துல நிக்காம ஓடுனானே. அப்படி ஓடின பொழுது அதை ஞானம் சொன்னனே. அதுக்கு காரணம் என்ன? 8வது 9வது வசனங்கள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். என் ஆண்டவன் விசாரியாமல் என்னை நம்பி எல்லாவற்றையும் என் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. எந்த நிமித்தம் அவனால் அந்த பாவம் செய்ய முடியல, அதற்கு தான் இன்னைக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதன்படி நம்ம ஜெபிச்சு கேட்கணும். நல்லா கவனிக்க வேண்டும். எல்லாவற்றையும் என்ன நம்பி என் கையில கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரிய ஒருத்தன் கூட கிடையாது. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அவருடைய மனைவி உன்னை என் கையில கொடுக்கல. உன்னை தவிர வேற ஒன்று கூட அவர் எனக்கு விலக்கி வைக்கல. வாசிப்போம். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். எப்படி? எதனால அவனால் அந்த பாவம் செய்ய முடியல? முதலாவது அவனுடைய இருதயத்திற்குள் தெய்வ பயம் இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுடைய இருதயத்தில் இருந்தது.
இரண்டாவது, எல்லாவற்றையும் தன் கையில ஒப்பு கொடுத்த எஜமானுக்கு துரோகம் செய்திடக்கூடாதுங்கிற உண்மை அவன் இருதயத்தில் இருந்தது. faithfulness to the master. அவன் எஜமான இடத்துல உண்மை உள்ளவன். அவன் இருதயத்துக்குள்ள உண்மை இருந்தது. அந்த ஸ்திரீ இவனோட வயதுல மூத்தவா, எனக்கு இவன் சின்ன பையன் அப்படின்னா அவளை பார்த்த பார்வை, இவன் அவளை பார்த்து ஏன் பாவம் செய்ய முடியல? அவன் அழக பார்க்கல, அவ உருவத்தை பார்க்கல, அவள் ஆளை பார்க்கிறான், அவளை தாயாய் பார்க்கிறான். தாயா பார்த்துட்டா பாவம் செய்ய முடியாது. நல்லா கவனிங்க, அந்த பாவம் செய்ய முடியலையே. அவனுக்குள்ள ஒரு தெய்வ பயம், அவனுக்குள்ள உண்மை, அவன் இருதயத்தில், அவனுடைய இருதயத்திற்குள்ள அவளை தாயாக பார்க்கிறான். அந்த பாவத்தில் இருந்து தப்பித்து ஓடக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. முதல்ல உனக்கு தெய்வ பயம் இருந்துட்டாலே ஞானம் வந்துடும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாலே ஞானம் வந்துடும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் மட்டும் உனக்குள்ள இருந்தா ஒரு பொய் கூட சொல்ல முடியாது. நல்ல கவனிங்க. அதனால அவனால பாவம் செய்ய முடியல. இதே யோசேப்புடைய பரிசுத்தத்தை நான் கேட்டு ஜெபிச்சேன். ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் நீ வேதத்தை தான் வாசிக்க சொன்னாரு. எந்த புஸ்தகத்தையும் வாசிக்காது, எந்த மேகசினையும் வாசிக்காத, என் வேதத்தை மட்டும் படினாரு. அப்படி வேதத்தை படிச்சுதான் ஒவ்வொரு பரிசுத்தவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுடைய குணத்தை நான் கேட்பேன். அப்படி படிக்கும் போதுதான் யோசேப்பை வாசித்தேன். ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தை எனக்கு தாரும். அப்படி கேட்கும்போதுதான் கர்த்தர் சொன்னார், எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, உன் வயசுக்கு மூத்தவங்களா இருந்தா தாயா பாரு, உன் வயசுக்கு கீழே இருந்தா பெத்த மகளா பாரு, சகோதரியா பாருன்னு சொல்லல. அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை எனக்கு தாங்காண்டவரேன்னு கேட்டேன். நல்லா கவனிங்க. அவருடைய ஈஸியான பரிசுத்தத்தில் வந்துட முடியும் நினைக்காதீங்க. ஆண்டவரத்தில் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்துக்காக அழுது கேட்க வேண்டும். யோசேப்பை போல அந்த பரிசுத்த தாங்காண்டவரே, யோசேப்புக்கு இருந்த தெய்வ பயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே, யோசேப்புக்குள் இருந்த அந்த உண்மையை எனக்கு தாருங்க ஆண்டவரே, யோசேப்புக்குள் இருந்த ஞானத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே, யோசேப்பை போல தாயாக மகளாக பார்க்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. அவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிற ஜெபம் அது. அந்த ஜெபம் உன்னை பரிசுத்தவனாக மாற்றிவிடும். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீது
அந்த பாவத்தில் விழுந்த பின்புதான் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். சங்கீத புஸ்தகம் 139 சங்கீதம் 23, 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இருதயத்தை சொல்றான். இருதயம் சுத்தமா இருக்கலாம். தாவீதுக்கு அந்த இருதயம் சுத்தமா இல்லை. அதனாலதான் ஈஸியா இச்சை உள்ள புகுந்துருச்சு, விழுந்துட்டான். அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் சொல்லுவான், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் இருந்தால், அழகா சொல்லுவான், அதை பாருங்க ஆண்டவரே, என்னை நித்திய பாதையில நடத்துங்க. What a beautiful prayer. நீ முதல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் உனக்கு ஞாபகம் வருகிற பாவத்தை எல்லாம் சொல்லி அறிக்கை செஞ்சிடணும். எல்லாம் ஞாபகம் வராது, கேட்கணும். இன்னும் என் இருதயத்தில் மறைந்து கிடக்கிற பாவங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. நீ எந்த இடத்துல யாரை பார்த்து இச்சித்தனை காமிச்சிருவாரு. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை அப்படியே மாத்திருவாரு, அப்படியே மாத்திருவாரு. ஒரு புதிய இருதயத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள கொடுப்பாரு. அந்த இருதயத்துக்குள்ள உனக்குள்ள ஒரு புதிய இருதயத்தை கொடுத்துட்டான்னா அங்க கரை இருக்காது. உன் முகம் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அந்த இருதயம் சரியா இல்லைன்னா உன் சிந்தனை தப்பாகத்தான் இருக்கும். எல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டாம். அப்ப ஆண்டவரிடத்தில் கேட்கணும், கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், கொடுப்பாரு. நம்ம சின்ன தப்பு செஞ்சாலும் சொல்லிடுவாரு. தாவீதுனுடைய ஜெபம் என்ன? சங்கீத புஸ்தகம் 143 சங்கீதம் 8வது வசனமும் 10வது வசனமும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அதிகாலையில உம்முடைய கிருபையை கேட்க பண்ணுங்கிறாரே. எதற்காக? நீ பாவம் செய்யாம இருக்கணும்னா அது கிருபை இருந்தாதான் முடியும். நல்லா கவனிங்க. நீ எதுல எல்லாம் விடுதலை பெறணும், பாவம் செய்யக்கூடாது நீ நினைக்கிறியோ அதுல எல்லாம் கிருபையை கேட்கணும். ஆண்டவரே, பரிசுத்தமா இருக்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. Ask the Lord the grace. ஒவ்வொரு நாளும் கிருபையை கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்க, எனக்கு அந்த கிருபையை தாங்க. நம்ம கேட்க வேண்டும். பொய் சொல்லாம இருக்க கிருபையை தாங்க ஆண்டவரே. பாவம் செய்யாம இருக்க கிருபையை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்துக்கும் கிருபையை கேட்கணும். நீ அலுவலகத்தில் வேலை பார்க்குறியா? நீ ஊழியம் செய்கிறியா? அதுக்கு கிருபையை கேட்கணும்.
நான் வேலை செய்யறதுக்கு வேண்டிய கிருபையை தாங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமா ஊழியம் செய்யறதுக்கு வேண்டிய கிருபையை தாங்க ஆண்டவரே. அடிக்கடி பலகீனப்படுகிறியா? என்னை பலகீன ஆட்கொள்ள கூடாதையா. உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய கிருபையை தாங்க. நல்ல கவனிங்க. never never confess your weaknesses. உன்னுடைய பலகீனங்களை வாய் திறந்து ஒரு நாள் சொல்லாதீங்க. நீ கிருபையை மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்க. உண்மையை சொல்றேன், பலகீனமே தெரியாது, பலகீனமே தெரியாது. நீ காலையில் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக வருகிறியோ சாயந்தரம் அதே ஃப்ரெஷ்ஷில் இருப்ப. ஆண்டவரை கேட்க வேண்டும். உன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கிருபையை கேட்கணும். The protecting grace. Lord, keep me under your grace. Let your grace cover me so that no harm will touch me. கேட்கணும். வாலிப பிள்ளைகள்லாம் அந்த கிருபையை கேட்கணும். உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கிருபையை கேட்கணும். என்னுடைய கிருபையில் வச்சு மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அது சூழ்ந்து கொள்ளும் கிருபை போகட்டும். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். இந்த வசனத்தின்படி நம்ம ஒரு தப்பு செஞ்ச உடனே நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளியா தீர்த்துறோம். அந்த குற்றவாளியாய் உன்னை தீர்க்கலைன்னா நீ செய்த பாவம் உனக்கு தெரியவே தெரியாது. நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் அனனியா சபிரால் செத்தான்? ஒரு போஷனை மறைச்சு வச்சுட்டு வர்றாங்க. அவன் இருதயம் அவங்களை குற்றவாளியா காட்டல. இட்ஸ் வெரி டேஞ்சர். இட்ஸ் வெரி டேஞ்சர். நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் நீ ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட சமாதானத்தை இழந்துரும். உனக்கு குற்றவாளியாக தீர்க்கும். அனனியா சப்ரால வாஸ்து பாப்பமா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். அனனியா எனும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணி ஆட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் உன் இருதயத்தை. அப்போ அந்த பொய் யார்கிட்ட இருந்து வருது? அவன் பொய்க்கு பிதா. அவன் நிரப்பிட்டானா நீ பொய் சொன்னது உனக்கு பொய் மாதிரியே தெரியாது. சாத்தான் உன் இருதயத்தை தான் கரப்படுத்துவான். இருதயத்துக்குள்ளதான் பெருமை, பொய், இச்சை, சகலவித பாவத்தையும் இருதயத்துக்குள்ளதான் போடுவான். அதனாலதான் இயேசு சுத்த இருதயம் பாக்கியவான்கள் சொன்னாரு. வாசிப்போம்.
அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். தேவனிடத்தில் போய் சொன்னான். அங்க அபிஷேகிக்கப்பட்டவன் உட்கார்ந்திருக்கான். அவன்கிட்ட சொல்ற பொய், அந்த அபிஷேகத்தில் சொல்ற பொய், அது தேவனிடத்தில் சொல்ற பொய். வாசிப்போம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். விழுந்து செத்தான். அதுக்கு அர்த்தம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? எந்த அளவுக்கு கர்த்தர் பொய்யை வெறுக்கிறார்னு அர்த்தம். கொலையும் விபச்சாரம் செஞ்சாதான் நரகத்துக்கு போவோம்னு நினைக்காதீங்க. பொய் சொல்றவளும் நரகத்துல தான் சொல்லி வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். எவ்வளவு பயங்கரம்! இரண்டாவது மரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறாதவர்கள், உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறாதவர்களுக்கு அங்கதான் தண்டனை, அதுக்கப்புறம் தான் நியாய தீர்ப்பு. நல்ல கவனிங்க. பொய்யர். அப்ப ஆண்டவர் அந்த பொய்யை எவ்வளவா வெறுக்கிறாரு. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 7 முதல் 10. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல், என்ன நடந்ததுன்னே அறியல, புருஷனை கொண்டு போய் அடக்கம் கூட பண்ணிட்டான், அது கூட அவளுக்கு தெரியாது. வாசிப்போம். உள்ளே வந்தால் பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? நமக்கு பயம் உண்டாகுதுதான். பொய் கொடூரமானது, பொய் கொடூரமானது. நல்லா கவனிக்க வேண்டும். வெள்ளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதன்னு கர்த்தர் ஒரு முறை என்று சொன்னாரு. அவ்வளவு வெறுப்பாரு. போகட்டும். ஏன் அவங்க அது தெரியல அவங்களுக்குன்னா, அவங்க இறுதி அவங்களை குற்றவாளியாக தீர்க்கவில்லை. இருதயம் குற்றவாளியாக தீர்க்கிறதுனா என்ன? நல்லா கவனிக்க வேண்டாம். நம்முடைய இருதயம் ஒரு தப்பு செய்த உடனே நம்முடைய இருதயமே நம்முடைய குற்றவாளியாக தீர்க்கும். அப்ப அந்த இருதயம் குற்றவாளியாய் தீர்க்கிறதுனா என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 10வது வசனம். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு, இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின, அங்க ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. உன் சந்ததியை நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல ஆக்குவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த மக்களை எண்ணக்கூடாது. தாவீது என்ன சொல்லிட்டான்? அந்த வேலை பார்க்குற படைத்தலைவன் யோவாபு கூட அதை செய்யாதீங்கன்னு சொன்னா கூட அவன் கேட்கல. என்ன சொல்லி அனுப்பிட்டான்? அப்படி அனுப்பினதற்கு அப்புறம் இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது.
அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தீனமாக செய்தேன் என்றான். எப்போ அந்த பாவ அறிக்கை செய்யறான், அவன் இருதயம் வாதித்தது. நீ தப்பு செஞ்சிட்டியா, உன் இருதயம் உன்னை குற்றவாளியாக்கும். உன் இருதயம் உன்னை காட்டி கொடுக்கும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் மனது சால்வையை வெட்டதான் செஞ்சான். அவன் இறுதி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுதாரிச்சிட்டான். வாசிப்போம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். அதுக்கு தான் நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. அதுக்கு தான் இந்த அபிஷேகம். நல்லா கவனிங்க. நம்ம இருதயமே நம்மளை குற்றவாளி ஆக்கிறான். அந்த சமாதானம் போயிடும். நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். நம்முடைய இருதயத்துக்குள்ள இப்படி பல காரியங்கள், நம்முடைய இருதயத்துக்குள்ள பல காரியங்கள் நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவன் ஜெபிக்க வேண்டும். ஒரு சின்ன பொய் கூட வந்துடாதபடி என்ன காத்துக்கிடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, இவனுடைய முகத்தை சரீரத்தை பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. What does it mean? Ask God, Lord, give me a clean heart. எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். என் பார்வை சுத்தமா இருக்க வேண்டும். என் வார்த்தை சுத்தமா இருக்க வேண்டும். இனியும் நம்முடைய இருதயத்துக்குள்ள பெருமை, பொறாமை, கோபம், கசப்பு, பகை, இவையெல்லாம் எப்படி நம்மளை கரைப்படுத்தி நாசமாக்குறதுங்கிறதை அடுத்த வாரம் உங்களோடு கூட பேசுவேன். அல்லேலூயா.